121வது சங்கீதம், அதில் 2வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, அதாவது எனக்கு ஒத்தாசை வரும்னு அவர் சொன்னார். இன்றைக்கி நாமளும் சொல்ல போகிறோம், எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் யாருக்கிட்ட இருந்தும் ஒத்தாசை வராது. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பதாகவே உன் தேசத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்துருங்கிறாரு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, எப்பா இனிமேல் அவங்களால உனக்கு ஒரு ஒத்தாசை இருக்காது, சப்போர்ட்டிங் இருக்காது. அவங்க உன்னை விசாரிக்க மாட்டாங்க, அவங்க உனக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. இனிமே நான் தான் உன்னை விசாரிக்க போகிறேன், நான் தான் உன்னை ஆறுதல் படுத்த போகிறேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அநேக ஜாதிகளுக்கு மேலாக உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாம் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் கூப்பிடுவார், தம்பி வெளியில் வாப்பா, அண்ணாந்து பாரு, இது உன்னால் என்ன முடியுமா? முடியாத ஆண்டவரே, அந்த அளவுக்கு உன்னை உயர்த்துவேன், உள்ளே போயிரு அப்படின்னு அனுப்பிடுவார். இன்றைக்கும் கூட நம்ம சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் ஒரு வசனத்தை அனுப்புவார், மகனே பலன்கொள். ஒரு வார்த்தை அனுப்புவார், மகளே பலன்கொள். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஆண்டவர் எப்படியாவது உங்களை தேற்றி இருப்பார். அந்த காரியம் நடந்திருக்காது, அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்காது, ஆனால் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஏன் தெரியுமா? ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் நமக்கு தருகிறவர் அவர். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, யாரும் நமக்கு ஆதரவாக இல்லையேன்னு சொல்லி புலம்பாதீங்க. ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதல். அதை நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் உறுதியாக நம்பிட்டீங்கன்னா, யாருக்கிட்டையும் போய் ஏன் என்கிட்ட பேசலை, ஏன் என்கிட்ட கேட்கலை, என்னை ஏன் நீ அன்னைக்கு விசாரிக்கலை, அன்னைக்கு ஏன் எனக்கு நீ உதவி செய்யலைன்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒத்தாசையை கொடுக்குற கர்த்தர். யாக்கோபு அந்த ராத்திரி வேளையில் அம்மாவுடைய ஒத்தாசை இல்லாமல், அப்பாவுடைய ஒத்தாசை இல்லாமல், அண்ணனுடைய எதிர்ப்புகளுக்கு நடுவே யார் நம்மளுக்கு இனிமேல் உதவி செய்வா, எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் படுத்திருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமிக்கு வருகிறது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதோடைய அர்த்தம் என்னென்னா, மகனே தனிமையாக இருக்கன்னு நினைக்காத, நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன், நான் உன்னை ரெட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி உன்னை திரும்பவும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் தான் இந்த 7வது மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வெறுமையாய் வந்திருக்கலாம், உன்னை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், மனிதர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் காலை தள்ளாட விட மாட்டேன், உன்னை காக்கிற தேவன் நான் உறங்குவதே இல்லை, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆறுதல் படுத்துவேன். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உயர்த்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து தான் வரப்போகுது. இந்த வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? அதில் வாழை தார் போட்டுரும், போட்ட உடனே அதோடைய வெயிட்டுக்கு அந்த வாழை மரம் ஒரு பக்கமாக சாய ஆரம்பிக்கும். அப்போ அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கம்பை கொண்டு வந்து அது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படி பேலன்ஸாக கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா அது கனி கொடுக்க போகுது. இதே மாதிரி தான் நிறைய போராட்டங்கள் உங்களை சாய்க்க பார்க்குது. ஏன்னா நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த கால வேளையில் இந்த வசனத்தால் உங்களை சப்போர்ட் பண்ணி நிறுத்துறார். விழுந்துடாதம்மா, போராட்டங்களை பார்த்து விழுந்துடாத, இந்த கண்ணீருக்குள்ளே நீ மூழ்கிறாத, நான் இருக்கிறேன், கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்துரு, கவலைகளை விட்டு எழுந்துரு, யாருமே இல்லைங்கிற எண்ணங்களை விட்டு வெளியில் வந்து, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் இடத்துலேருந்து மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும். தாவீதுக்கு யார் இடத்துலேருந்து ஒத்தாசை வந்துச்சு? ஈசாய் இடத்துலேருந்து இல்லை, சவுல் இடத்துலேருந்து இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்கள் இடத்துலேருந்து இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால் இல்லை, கர்த்தர் இடத்துலேருந்து தான் தாவீதுக்கு மேன்மையின் ஒத்தாசை வந்தது. யோசேப்புக்கும் அப்படித்தான். சகோதரன்லாம் குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க, ஆனால் கர்த்தர் ஒரு ஒத்தாசையை அனுப்பி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இன்றைக்கும் உங்களையும் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? இந்த 7வது மாதம் என் வாழ்க்கையில் ஒரு பரிபூரண மாதமாய் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இனிமேல் நான் யாருக்கிட்டையும் ஒத்தாசையை எதிர்பார்க்க மாட்டேன் ஆண்டவரே,
யார்கிட்டையும் எதிர்பார்த்து சண்டை போட மாட்டேன். யார்கிட்டையும் எதிர்பார்த்து ஏன் என்ன அதை செய்யலை இதை செய்யலாம் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் இருக்கிறீங்கப்பா, அது போதும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே.